அப்போ பெரியார் வேற எந்த போஸ்டும் கேட்கல, இண்டஸ்ட்ரீஸ் கேட்கல, டிரான்ஸ்போர்ட் கேட்கல, எலக்ட்ரிசிட்டி கேட்கல, எஜுகேஷன் செக்ரட்டரி கேட்கிறாரு. அப்போ சமூக நீதியின் தந்தைன்னு அழைக்கப்படுற பெரியாருக்கு சமூக நீதி அடிப்படை என்னன்னு சொல்றாரு? கல்வி அப்படின்றாரு, எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் மினிஸ்டரா நீங்க ஒரு பிராமணரை போடுவது எங்களை பொறுத்தவரைக்கும் சரியில்லை. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் பிராமணரை போடுவதால் என்ன தவறு வருது? அதுவும் இந்த வரலாற்று முக்கியமான தருணத்துல நீங்க இருக்கிறீங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழும் தமிழ் மொழிக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை இருப்பவர்கள் தான் நிறைய பிராமணர்கள், இல்லை நீங்க மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு மிகப்பெரிய மடத்தை சேர்ந்த ஒரு மடாதிபதி தமிழ்தாய் வாழ்த்து போடும்போது உட்கார்ந்து இருக்கிறாரு. தமிழை அவரை சார்ந்தவர்கள் நீச மொழி என்று கூறுகின்றார்கள். எப்படி நீச மொழி? சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று கூறுகின்றார்கள். சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் கோலோச்சி தூக்கி பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இந்த வரலாற்று முக்கியமான தருணத்துல நீங்க கொண்டு போடுறீங்க, அவங்க முழுமையாக அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு மும்மொழி கொள்கைன்னு ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை தமிழகத்தின் முன் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது.